நீங்க தான் நான் சொல்ற பேச்சையெல்லாம் கேட்காம போயிட்டீங்கன்னா இப்ப என் பேரனை எதுக்குடா அதுக்குள்ள இழுத்து விடுறீங்க? சின்ன பையன் ஏதோ கடத்திட்டு வா வெட்டிட்டு வான்னு பேசிக்கிட்டு இருக்கான், நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. தாத்தா, உங்களுக்கு வேணா நான் சின்ன பையனா தெரியலாம், ஆனா நம்ம தொழிலை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க இதுல தலையிடாதீங்க. நான் விருப்பப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இனிமே இந்த விஷயம்னு சொன்னா நீங்க எல்லாரும் கேட்டு நடந்துக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் 1 மணி நேரத்துல அந்த 10 லட்ச ரூபா பணம் வீட்டுல இருக்கணும். டேய், 1 மணி நேரத்துல அவ்வளவு பணத்தை அவன் எப்படிடா ஏற்பாடு பண்ணுவா? ஐயா, நான் பாத்துக்கிறேன். 10 லட்சம் தானே, நானே அதை 1 மணி நேரத்துல ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். அண்ணா, ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுதுண்ணே. 1 வாரத்துல நான் கொடுத்துட்றேன். ப்ளீஸ்ண்ணே, ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. கரெக்டா திருப்பி கொடுத்துடணும். சரிண்ணே. உன்னை நம்பி தான் கொடுக்குறேன். சரி, வரேண்ணே. அது உங்க பணம்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்படி திடீர்னு வந்து காசு கொடுன்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? ப்ளீஸ் உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன். சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்காங்க, பிரச்சனை பண்ணாம தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. சரி, ஒன்ன பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. நீ ஒண்ணு பண்ண, அந்த காசுக்கு நீ வட்டியெல்லாம் கொடுக்க வேணாம். ஆனா வாங்கின 10 லட்சம் அசலை மட்டும் எடுத்து வை. நான் இப்ப இங்க இருந்து போயிடுறேன். இப்படி திடீர்னு வந்து 10 லட்சம் கொடுன்னு சொன்னா நான் எங்க போவேன்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். $10 லட்சம் ரூபா ரெடி ஆயிடுச்சு. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருப்போம். சொல்லு கர்ணா. அண்ணா, நீங்க சொன்ன பணத்தை ரெடி பண்ணியாச்சுண்ணா. எங்க கொண்டு வரணும்னு சொல்லுங்க. சரி, மொத்த பணத்தை ரெடி பண்ணிட்டியா? ஆமாண்ணா, 10 லட்சம் ரூபா கையில இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றேன். அண்ணா, அந்த கர்ணா பணத்தை ரெடி பண்ணிட்டேன்னு சொல்றான். அவன் பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவான்னு தெரியும், ஆனா இவ்வளோ சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடுவான்னு எதிர்பார்க்கல. டேய், என்ன ஆனாலும் சரி, இங்க எல்லாம் முடிகிற வரைக்கும் அவன் இங்க வரவே கூடாது. சரிண்ணா, நான் பாத்துக்கிறேன். கர்ணா, நீ பணத்தை எடுத்துட்டு நம்ம கோல்டன் ஹோட்டலுக்கு வந்துரு, சரியா? சரி. சார், நான் கொஞ்சம் அவசரமா போயிட்டு இருக்கேன் சார். ஏன் வர்றவனா இதே தான் சொல்றீங்க? ஹெல்மெட் இல்ல, ஓவர் ஸ்பீடு. ஏய், குடிச்சிருக்கியா? ஊது ஊது. சார், எனக்கு இன்ஸ்பெக்டர் நல்லா தெரியும். நான் அவசரமா போயிட்டு இருக்கேன். வேலையை முடிச்சுட்டு நானே அவர் ஸ்டேஷன்ல வந்து பாத்துக்கிறேன். அந்த கதையெல்லாம் வேணாம். குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு இன்ஸ்பெக்டர் தெரியும்னு பொய் சொல்றியா?
எங்க ஐயா பேரை கெடுக்கிறியா? வண்டி ஓரம் கட்டியா? சார் சொன்னா கேளுங்க சார். சும்மா ஏய், 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 ஓரம் கட்டியா வண்டிய? சொல்றாங்கல்ல இறங்க. பாலன் பாக்குறியா? அப்படி ஓரம் கட்டியா வண்டிய? வா வா இப்படி வா. யோ, எங்கயா போற? சார் உண்மையிலேயே எனக்கு அவரை தெரியும். நான் போய் பார்த்துட்டு வரேன். யோ, அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அந்த பேக்ல என்ன வச்சிருக்க? சரக்கா? கான்ஸ்டபிள், அது என்னன்னு செக் பண்ணு. சார் என்ன எவ்வளவு பணம் வச்சிருக்க? சார் ஒரு எமர்ஜென்சிக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஏரியால ஒரு திருட்டு நடந்தது. அதனால செக் பண்ணிட்டு இருக்கோம். எந்த எமர்ஜென்சியா இருந்தாலும் இந்த பணம் உன்னோடதுன்னு ஸ்டேஷன்ல வந்து நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கியா முடியாத? சார் இது என்னோட பணம் தான் சார். ஒரு இடத்துல அர்ஜென்ட்டா கொண்டு போய் கொடுக்கணும் சார். தயவு செஞ்சு கொடுங்க சார். ஏய், ஏய், என்ன என் கையில இருந்து புடுங்குறியா நீ? இதுல இருந்து ₹1 வாங்க முடியாது, பாக்குறியா? சார் சார் நான் சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். இது ஒருத்தவங்களோட லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். தயவு செஞ்சு பணத்தை கொடுத்துருங்க. நான் வேணா வந்து அவர்கிட்ட பேசுறேன் சார். நீ யாருக்கிட்ட வேணாலும் பேசு.